பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே, உம்மை தரிசிக்கும்படியாய் உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களை தகுதியாக்கப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலேயும் உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் நாங்கள் பரிசுத்த ஜீவியத்தை வாழும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீ பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இந்த நேரத்திலே என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், பார்க்கும்படியாய், நேரலையிலே கண்டு கொண்டு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 37 முடிய வாசிக்க கேட்போம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 37 முடிய நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு ஜீவ பாதையில் செல்ல விடுதலை. ஜீவ பாதையில் செல்ல விடுதலை என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 முடிய. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொல்லையாவுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவர் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு
திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வாயாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசந்த பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணினார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான ஒரு அற்புதத்தில் ஒன்று இந்த ஊமையனை பேச செய்த ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. அதற்கு முன்பதாக சில காரியங்களை செய்து அவர் கடந்து வரும் பொழுது, அந்த பட்டணத்தை விட்டு அவர் கடந்து வரும் பொழுது, இந்த கலிலேயா கடல் அருகே அவர் வந்த மாத்திரத்திலே அங்கே ஒரு ஊமையனை இயேசுவின் இடத்திலே அழைத்து கொண்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த ஊமையனை இயேசுவின் இடத்திலே அழைத்து கொண்டு வந்து இயேசுவினிடத்திலே இவன் பேச வேண்டும் என்று அவரிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே அவர் அதே ஜனக்கூட்டத்தில் நின்று அவனை பேச வைக்காமல் தனியே அழைத்து கொண்டு போய் அவர் அவனை தொட்டு தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து அவனுடைய நாக்கிலே அவர் தடவின பொழுது அவன் பேசினான் என்று நாம் வேதத்திலே அறிந்து வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்ததான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனக்கூட்டத்திலேயே அவனை சுகப்படுத்தாதபடிக்கு தனியே அழைத்து கொண்டு போய் அவனுக்கு ஒரு விடுதலையை, சுகத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த அற்புதங்களை நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் கட்டளை கொடுத்த பொழுது கூட, சொன்ன பொழுது கூட அதை அவர்கள் கேட்காமல் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதாக அநேகரிடத்திலே அதை சொல்லி பிரஸ்தாபப்படுத்தினவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த நேரத்திலே, அந்த சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அற்புத அடையாளத்தை ஏன் அனைவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் என்றால், சில இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர் மீது பழி போட வேண்டும் என்பதற்காக சிலர் தேவையில்லாத வதந்திகளை அந்த நேரத்திலே பரப்பி கொண்டிருந்ததான நேரம் ஒரு தருவாயாய் அத்தருவாய் காணப்பட்டபடியினாலே இயேசுவானவர் நீ பெற்றுக்கொண்டதான இந்த விடுதலையை, அற்புதத்தை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று அவர் அவனுக்கு உத்தரவு சொன்னவராய் காணப்பட்டார். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். 35 வாசிங்க பார்ப்போம். உடனே அவனுடைய செவி திறக்கப்பட்டு
அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று வேத வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. உடனே அவனுடைய நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டது என்று இங்கே வேத வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அந்த நாவிலே கட்டப்பட்டிருந்ததான கட்டுகள் அவிழ்ந்த மாத்திரத்திலே அவன் செவ்வையாய் பேசினான் என்று வேதத்தின் வசனத்தின் நிமித்தமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு பேச முடியாத ஊமையன் இயேசுவினிடத்திலே வந்த மாத்திரத்திலே அவன் கேட்ட பொழுது அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கப்பட வேண்டும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் நாவில் கட்டப்பட்டிருந்ததான ஒரு கட்டை அவிழ்க்கிறவராய் காணப்படுகிறார். அது அவிழ்த்த மாத்திரத்திலே அவன் செவ்வையாய் பேசினான் என்று நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாவுகள் கூட ஒருவேளை பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஊமையன் எப்படி பேச முடியாதபடிக்கு ஊமையனாய் காணப்பட்டானோ இதே நிலையில் தான் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய நிலையும் ஊமையின் நிலையாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறதான அல்லது கிறிஸ்துவனுடைய வழிகளை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அநேகருடைய வாய்களும் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதை குறித்து கட்டப்பட்டிருக்கிறது? பிசாசானவன் எதற்காக அவன் கட்டி வைத்திருக்கிறான்? நித்திய வழிகளை குறித்து, ஜீவ ஒளியை குறித்து, தான் பெற்றதான அந்த இன்பத்தை குறித்து, சந்தோஷத்தை குறித்து அநேகருக்கு எடுத்துரைக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு அநேகருடைய வாய்கள் பிசாசின் நிமித்தமாய் கட்டப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வாய்களின் கட்டுகளை அவிழ்த்த பொழுது அவன் செவ்வையாய் பேசினான், சரளமாய் பேசினான் என்று நாம் வேதத்திலே இங்கு வாசிக்க கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நித்திய வழிகளை குறித்து பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேகருக்கு நாம் சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லுகிறோம். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார், பிறந்தார், அநேக அற்புத அடையாளங்களை செய்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார், இப்பொழுது பரமேறி சென்றிருக்கிறார், மீண்டுமாய் இரண்டாவது ஒரு நாள் வரப்போகிறார் என்று நாம் அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. நான் இது 100க்கு 100 உண்மை. ஆனால் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதான வழியை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறாரே, இந்த போதனைகளை இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர்களுடைய வாய்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது, போதித்துக் கொண்டிருக்கிறது, அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது அல்லவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல்
ஒருவனும் என் பிதாவினிடத்திற்கு வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தின் நிமித்தமாய் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார் அல்லவா? அவரே வழி என்பதை குறித்து இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? நம்மில் எத்தனை பேர் அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? அவர் வழியாய் இருக்கிறாரே, அந்த வழியில் நாம் எப்படி நடந்து போக வேண்டும், அந்த வழியில் நாம் எப்படி பிரவேசிக்க வேண்டும், அது எப்படிப்பட்டதான வழி, அந்த வழியில் என்னவெல்லாம் காணப்படும், அந்த வழியை கடந்து போக வேண்டும் என்றால் நாம் எப்படியெல்லாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான உபதேசங்கள் இன்றைக்கு வெளியாக்கப்படாமலேயே வாய்கள் கட்டப்பட்ட நிலையிலேயே காணப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா இன்றைய கிறிஸ்துவத்தின் வழிகளை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அத்தனை வாய்களும் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற நிலையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறதான உன் வாய் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமானால் ஜீவ ஒளியை குறித்து, ஜீவ வார்த்தையை குறித்து, நித்திய ராஜ்யத்தை குறித்து நீ அறிவிக்கப்பட வேண்டுமானால் பிசாசானவன் நிமித்தமாய் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதான உன் வாய் கட்டவிழ்க்கப்பட வேண்டியது இன்றைய கடைசி நாளின் அதிக நிச்சயமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெறுமனே நாம் சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கிக்கிறவர்களாகவோ அல்லது அறிவிக்கிறவர்களாகவோ காணப்பட்டு கொண்டிருப்போமானால் இந்த சுவிசேஷம் நம்மை நித்தியத்துக்குள் கொண்டு போகாது. இந்த சுவிசேஷம் மீட்புக்குள்ளாய் நம்மை மாத்திரம்தான் கடந்து வர செய்யும். இந்த சுவிசேஷம் நம்மை மீட்புக்குள்ளாய் மாத்திரம்தான் கடந்து வர செய்யும். வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று. வசனம் என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உபதேசம் பண்ணப்படுகிறதான இந்த சுவிசேஷ வார்த்தைகள் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சுவிசேஷத்தின் உபதேசங்கள் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக மாத்திரம்தான் கடந்து வர செய்யும். அந்த ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்து அடுத்த பாதையான நித்திய பாதையில் நம்மை கடந்து போக பண்ணுவதற்கு இது ஒரு பொழுதும் நமக்கு உறுதுணை பண்ணாது. அந்த பாதையில் நாம் கடந்து போன வேண்டுமானால், அந்த ஜீவ பாதையிலே கடந்து போக வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதான போர் ஆடைகளை நாம் அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதான உபதேசங்கள் எல்லாம் இந்த ரட்சிப்பின் உபதேசத்திலே ஒரு பொழுதும் நிறைவாக்க பண்ண முடியாது. மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், ரட்சிப்பின் சுவிசேஷம் 100க்கு 100 நமக்கு தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நித்திய ராஜ்யத்துக்குள் போக முடியுமா என்றால் இல்லை என்று நான் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். ரட்சிப்பின் சுவிசேஷம் நம்மை உள்ளே பிரவேசிக்க செய்வதற்கு அது ஏதுவாக்கப்பட்டதாய் காணப்படும். ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் கடந்து நித்திய வழிகளுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டுமானால் சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சத்தியத்தின் வழிகளிலே நம்மை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான பக்குவம் அடைந்திருக்க வேண்டிய கடமையாய் நம்முடைய கடமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறதான நித்திய வழிகளை குறித்து போதிக்க முடியாதபடிக்கு, நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாய்களும் கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அதிக நிச்சயமான காரியமாய் இக்காரியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
அதை காட்டிலும் மேலாக இந்த காலம் கட்டவிழ்க்கப்பட வேண்டிய ஒரு காலமாய் காணப்படுகிறது. இயேசுவினிடத்திலே நாம் மன்றாடி கேட்போமானால் நிச்சயமாய் கட்டப்பட்டிருக்கிறதான அத்தனை வாய்களையும் அவர் கட்டவிழ்ப்பதற்கு வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஏன் ஐயா அவர் தனியே அழைத்து கொண்டு போக வேண்டும்? ஏன் ஜனக்கூட்டத்திலேயே அவர் அந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்திருக்க கூடும் அல்லவா? அந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்திருக்க கூடியதான வல்லமையை அவர் பெற்றிருந்தார் அல்லவா? பிறகு ஏனையா அந்த மனுஷனை அவர் தனியே அழைத்து கொண்டு பண்ண வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிமையில் கூடியிருக்கிறதான அந்த கூடி வருதல் மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினிடத்திலே தனிமையிலே நாம் நிலைத்திருப்பது, இயேசுவோடு கூட தனிமையிலே ஜெபித்திருப்பது, இயேசுவோடு கூட தனிமையிலே நாம் நிலைத்திருக்கிறதான அந்த நிலைத்திருப்பு தான் நம்மை பல கட்டங்களிலே கொண்டு போக பண்ண முடியும். பல விடுதலைகளுக்குள்ளாய் இயேசுவானவர் நம்மை வழிநடத்த முடியும். பல காரியங்களை, தேவ திட்டங்களை அறிந்து கொள்வதற்கும், உலகத்தின் கண்கள் அடைக்கப்பட்டு பரலோகத்தின் தரிசனங்களை பெற்றுக் கொள்ளுகிறதான கண்கள் திறக்கப்படுவதற்கும் இந்த இயேசுவோடு கூட இருக்கிறதான அந்த தனிமையின் நிலை நமக்கு தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த தனிமை என்கிறதான நிலை இல்லாத நிலையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கூட்டம், எங்க பார்த்தாலும் கூட்டம். ஒரு கூட்டத்தின் நிமித்தத்திலே நின்று ஆராதனை செய்வதுதான் தேவனுக்கு என்று ஆராதனை என்று ஒரு கட்டமைப்புக்குள்ளாய், ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளாய் இன்றைய மனிதர்கள் வந்துவிட்ட காரணத்தினால் ஆராதனைகள் அத்தனையும் இன்றைக்கு எவ்விதமாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? களியாட்டங்கள் நிறைந்த ஆராதனையாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் கூடுவதன் நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்தலாம் என்கிறதான போதனைகள் இன்றைக்கு அநேகமாய் போதிக்கப்பட்டிருக்கிறதான சூழ்நிலையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவோடு கூட செலவழிக்கிறதான அந்த தனிமையின் நிலையிலே அநேக விடுதலையை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக விடுதலையை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் எடுத்துரைத்துக் கொண்டிருப்பது இந்த பிரபஞ்சத்துக்குரியதான விடுதலைகளை குறித்து நான் எடுத்துரைத்துக் கொண்டில்லை. பரலோகத்தின் ரகசியத்தின் விடுதலைகளை குறித்து நான் எடுத்துரைக்கிறவனாய் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்மை குறித்ததான, நம்மை படைத்ததற்கு குறித்ததான பரலோகத்தின் திட்டம் என்ன என்பதை குறித்தே நாம் அறிந்து கொள்ளாதவர்களாய் இன்றைய நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலகட்டங்களை ஏதோ ஒரு காரியங்களுக்காய் ஓடிக்கொண்டே, ஒரு சுகபோகத்துக்காய் ஓடிக்கொண்டே சில நாட்கள் கழித்து உருண்டோடின பின்பு நாமும் வயதாகி மரித்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பிரபஞ்சத்திலே உன்னை படைத்ததற்கு உண்டான நோக்கம், தேவ திட்டம் ஒன்று உண்டு. அதை கேட்டு அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றும் நாளிலே, நாடிகையிலே நீ எடுத்துக் கொள்ளப்படுவாய் என்று நான் ஆணித்தனமாய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். உனக்கான திட்டம் ஒன்று உண்டு. அந்த திட்டத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுவினிடத்திலே நீ கேட்க வேண்டியது அதிக நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவரே, கட்டப்பட்டிருக்கிறதான என் வாய் கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அதிக நிச்சயமா இருக்கிறது என்று அவரிடத்திலே கேட்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 35:5.
அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பிரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் காடாமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலேயே புல்லும் குறுக்கையும் நாளிலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தருணம் காணப்படுகிறது. அங்கே பெரும்பாலான பாதை வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த வழியில் பிரவேசிப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க, அந்த வழியில பிரவேசிப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த வேதவசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் எடுத்துரைக்கிறது. தீட்டில்லாதவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று வேதவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த வழியிலே, எந்த வழியிலே? அந்த ஜீவ வழியிலே ஒருவன் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் ஒரு பொழுதும் தீட்டில்லாதவனாய் காணப்பட வேண்டும். அப்படி தீட்டுள்ளவனாய் இருப்பானால் அந்த ஜீவ வழியில் அவனால் நடந்து போக பிரவேசிக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய வாய்கள் நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்காமல், நித்திய வழிகளை குறித்து பிரசங்கிக்காமல், வெறுமனே கிறிஸ்துவனுடைய கிருபைகளை குறித்தும் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை குறித்தும் பிரசங்கிக்குமானால் நீங்கள் எப்படிப்பட்ட வாயுடையவர்களாய் காணப்படுவீர்கள்? கட்டப்பட்டதான தீட்டுள்ள வாயுடையவர்களாய் தானே காணப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். தீட்டுள்ள வாய் நித்திய வழிகளிலே பிரவேசிக்காது என்று ஏசாயாவின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படியானால் நித்திய ராஜ்யத்தை குறித்ததான பிரசங்கமும் நித்திய ராஜ்யத்தை குறித்ததான வெளிப்பாடும் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நித்திய ராஜ்யத்தை குறித்து நீ பேசாமல் இருப்பாயானால் நீ ஊமையனாய் காணப்படுகிறாய். உன் வாய் பிசாசின் நிமித்தமாய் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதை குறித்து நீ அறிந்து கொள்ள வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்படுகிறது. நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தரிடத்திலே ஐக்கியப்பட்டவனாய் காணப்படுகிறேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பை குறித்து மாத்திரம் நீ உன்னுடைய உபதேசம் இருக்குமானால் ரட்சிப்பை கடந்து அடுத்ததான வழியை குறித்தும் நீ பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அந்த வழியில் பிரவேசிப்பது நிமித்தமாய் நீ எங்கே போக வேண்டும், எதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நீ பேசுகிறவனாய் காணப்பட வேண்டும்.
அப்படிதான் அல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருக்கு இந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு அவர்களை அங்கேயே நம்ம விட்டு விடுவோமா? இல்லல்ல. இங்க ஆபத்து இருக்கு, அந்த இடத்த விட்டு வந்துருப்பான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டு வந்துருவோமா? இல்லல்ல. அந்த ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்து, ஒருவேளை அவர்களுக்கு தேவையானது ஏதாவது ஆகாரமோ ஏதோ ஒன்று அவருடைய தேவைகளை சந்திப்போம் அல்லவா நாம்? அப்படி செய்கிறதான நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வெறுமனே சுவிசேஷத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு, சுவிசேஷத்தை மாத்திரம் ஜனங்களுக்கு பிரசங்கித்து விட்டு, நித்திய ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதான வழிகள் எப்படிப்பட்டதான வழிகள் என்பதை குறித்தும் பிரசங்கிக்காதவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமே. நாம் எப்படி தீட்டில்லாத மனிதர்களாய், ஜீவ மனிதர்களாய் காணப்பட முடியும்? உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் அவயங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய அவயங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் சோதித்து அறிந்து பாருங்கள். ஒருவேளை அந்த ஊமையனை போல உங்களுடைய வாய்களும் இன்றைக்கு நித்திய ராஜ்யத்தை குறித்தோ நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதான வழியை குறித்தோ இது நாள் வரைக்கும் பேச முடியாத ஊமை வாய்களாய் இருக்குமானால், அந்த ஊமையன் இயேசுவினிடத்திலே வந்து கேட்ட மாத்திரத்திலே எப்படி இயேசுவானவர் தனிமையில் அழைத்து கொண்டு போனாரோ, இன்றைக்கு உங்களையும் தனிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு? தேவ திட்டங்களை உங்களுக்கு போதிப்பதற்காக. தேவ திட்டங்களை உங்களுக்கு போதிப்பதின் நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிறதான உன்னுடைய வாயும், கட்டப்பட்டிருக்கிறதான உன்னுடைய அவயங்களும் கட்டவிழ்க்கப்பட்டு தெளிவான வார்த்தைகளை பேசும்படியாக. ஐயா, பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக அவனுடைய வாய் கட்டப்பட்ட நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதான சங்கத்துக்கு முன்பதாய் இயேசுவானவரை நிற்பாட்டி வைத்திருக்கிறார்கள் விசாரிக்கும்படியாய். அந்த இடத்திலே பேதுரு போய் இயேசுவை என்ன செய்கிறார்கள் என்று மறைந்திருந்து பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் பேதுருவிடத்திலே கேட்கிறான், நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே என்று. பேதுரு சொல்லுகிறான், நான் அவரை அறியேன் என்று, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது என்று சொல்லுகிறான். இவ்விதமாக அவன் 3 முறை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் ஒரு நாள் வந்தது, பேதுரு மேல் வீட்டறையிலே கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மீது இறங்கினார். இப்பொழுது அவன் எழுந்து பிரசங்கிக்கிறான். ஒரே பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பேதுருவினுடைய வாய் எப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டதோ அப்பொழுதே பரலோகத்தை குறித்ததான வெளிப்பாடை அவன் பெற்றுக் கொண்டவனாய் காணப்பட்டான். பேதுருடைய வாய் எப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டதோ பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் அப்பொழுதே அவன் நித்தியத்தை குறித்து பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் நித்தியத்தை குறித்து பிரசங்கித்ததான மாத்திரத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்பொழுது நீ நித்தியத்தை குறித்து பிரசங்கிக்க போகிறாய்? உன் வாய் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகளை குறித்து பிரசங்கிப்பதற்கு, நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு கட்டவிழ்க்கப்படுகிறதான தருணம் எப்பொழுது? எப்பொழுது நீ கேட்கிறாயோ அது நாள் வரைக்கும் உன் வாய் கட்டப்பட்ட நிலையில் தான் காணப்படும். நீ கேட்கிற வரைக்கும் உன் வாய் கட்டவிழ்க்கப்படாது. உனக்கு விடுதலை வேண்டுமானால், இந்த மனுஷன் எப்படி இயேசுவினிடத்துல வந்து கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கப்பட்டதோ அதே போல உன் வாய் திறக்கப்பட வேண்டுமானால் நீ தேவனிடத்திலே இன்றைய நாளிலே உன்னை அர்ப்பணித்து நீ கேள். நீ அவர் தனிமைப்படுத்துவார். தேவ திட்டங்களை நீ அறிந்து கொள்ள முடியாது.
நீ எதை குறித்து பேச வேண்டும் என்று உன்னிடத்திலே அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய், வேதத்தில் காணப்படுகிறதான ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாய் நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் உன் வாய் கட்டவிழ்க்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. எதற்கு? பிரசங்கிப்பதற்கு, தேவ திட்டங்களை எடுத்துரைக்க பண்ணுவதற்கு. அதற்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். உன்னை நீ தனிமைப்படுத்த வேண்டும், தேவனோடு கூட, இயேசுவோடு கூட. அப்படி தனிமைப்படுத்தினால் மாத்திரம்தான் உன் வாய் கட்டவிழ்க்கப்படுகிறதாய் காணப்படும். அடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதும் பொழுது சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளிலே எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் திட்டமும் தெளிவுமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறாய் காணப்படுகிறார். நம்முடைய நடக்கை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டுமானால், எல்லாவற்றிலேயும் அவைகள் பிரதிபலிக்கப்பட வேண்டுமானால், நித்தியத்தை குறித்து நாம் பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நித்தியத்துக்கு போக வேண்டுமானால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்த ஜீவியம் என்றால் என்னவென்பதை குறித்து நாம் பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி பிரசங்கித்தால் மாத்திரம்தான் நாம் இப்பிரபஞ்சத்திலே பரிசுத்த ஜீவிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஐயா, நீங்கள் சுவிசேஷத்தை அறிந்த மாத்திரத்திலே நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்பதை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. எப்படி நீங்கள் சுவிசேஷத்தை அறிந்த மாத்திரத்திலே ஜனங்கள் அடிமைத்தனத்தை அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படித்தானே பரிசுத்த ஜீவிய வாழ்க்கை என்றால் என்ன, பரிசுத்தம் எப்படிப்பட்டது, அதை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரசங்கித்தால் மாத்திரம்தான் அந்த பரிசுத்த ஜீவியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? அந்த பரிசுத்த ஜீவியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள்? உபதேசங்கள் எல்லாம் இப்பொழுது எப்படிப்பட்ட உபதேசங்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? வெறுமன ஆசீர்வாதம், செழிப்பை குறித்துதான் இன்றைக்கு, கிருபைகளை குறித்துதான் இன்றைக்கு உபதேசங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்னு கிருபை, இன்னொன்னு ஆசீர்வாதம், இன்னொன்னு செழிப்பு. கிருபை நிமித்தமாய் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் நாம் அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். செழிப்பின் நிமித்தமாய் இப்பிரபஞ்சத்திலே நான் சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் இன்றைய நாளில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவத்தினுடைய உபதேசமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதானே? இதை கடந்து பரிசுத்த ஜீவியம் என்றால் என்ன, அந்த பரிசுத்த ஜீவியத்தில் நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும்,
ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கையை வாழவில்லை என்றால் என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்பதை குறித்து இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? பிரசங்கித்தால் தானே ஐயா விடுதலை கிடைக்கப்படும். பிரசங்கியாமல் எப்படி விடுதலை கிடைக்கப்படும்? சுவிசேஷத்தை அறிவித்தால் தான் சுவிசேஷத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும். சுவிசேஷத்தை அறிவிக்காமல் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியாது என்பதை குறித்து வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்கிறதான வெளிப்பாடு ஏன் நாம் மறந்தவர்களாய் காணப்பட்டோம்? நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதை குறித்து வெளிப்பாடை நாம் ஏன் மறந்தவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? யோசித்தீர்களா? என்றைக்காவது யோசித்தீர்களா? வாரத்தின் 6 நாட்கள் நம் மனவிருப்பத்தின்படி நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறோம். இந்த 7வது நாள் கூட, ஓய்வு நாளில் கூட ஏதோ அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாத்திரம்தான் கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்கிறோம். அது கூட பரிசுத்தமா நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்று கேட்போமானால் உண்மையாகவே வெகு சிலரை நாம் எண்ணிவிடலாம் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு கடமைக்காய் ஆராதனை, ஒரு கடமைக்காய் பிரசங்கங்கள், ஒரு கடமைக்காய் கூடி வருதல் இப்படி இருக்குமானால் எப்படி ஐயா நாம் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும்? இயேசுவானவர் தன் ஜீவனை கொடுத்தது எதற்காக? வெறுமனே கிருபையை அறிந்து கொள்ளவா? இயேசுவானவர் தன் ஜீவனை கொடுத்தது வெறுமனே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவா? இயேசுவானவர் தன் ஜீவனை கொடுத்தது வெறுமனே பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவா? இல்லை ஐயா, இயேசுவானவர் தன் ஜீவனை கொடுத்தது நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே. தீட்டுப்பட்ட நிலையில் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த தீட்டை கழுவுவதற்கு தானே அவர் பரிசுத்த ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். அந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறதான நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஜீவ வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லவா? அப்படி வாழ வேண்டுமானால், அந்த பரிசுத்த வழியில் நாம் நடக்க வேண்டுமானால் தீட்டில்லாதவர்களாய் காணப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஒருவன் தீட்டில்லாதவனாய் இருக்க வேண்டுமானால் தீட்டு என்றால் என்ன, தீட்டில்லாதவன் என்றால் என்ன என்பதை குறித்து பிரசங்கித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் இதனால் வரைக்கும் ஞான ஒளியை குறித்ததான பிரசங்கங்கள் ஏறெடுக்கப்படவில்லை? ஏன் இதனால் வரைக்கும் ஞான ஒளியை குறித்ததான பிரசங்கங்கள் ஏறெடுக்கப்பட நிலையை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? அப்படியானால் உண்மையாகவே உங்களுடைய வழிநடத்துதல் தேவராஜ்யத்தை குறித்ததான வழிநடத்துதல் அல்ல. ஒரு போதகனுடைய வழிநடத்துதல் தேவராஜ்யத்தை குறித்ததான வழிநடத்துதலாய் இருக்குமானால் வெறுமனே ரட்சிப்போடு கூட நிற்காமல் ரட்சிப்பையும் கடந்து போகிறதான வழியை குறித்தும் அல்லவா பிரசங்கித்திருக்க வேண்டும். போகிறதான வழியில் நடைபெறுகிறதான சம்பவங்களை குறித்தல்லவா பிரசங்கித்திருக்க வேண்டும். அந்த நடைபெறுகிறதான சூழ்நிலைக்கு தக்கவாறு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான வெளிப்பாடு கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? இப்படிப்பட்டதான வெளிப்பாடை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் உண்மையாகவே நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னை நீ
அர்ப்பணிப்பாயானால், உன் நாவுகள் கட்டவிழ்க்கப்படுமானால், நித்தியத்தை குறித்து நீ பிரசங்கிக்கிறவனாய், நித்தியத்துக்குள் கடந்து போகிறவனாய் காணப்பட வேண்டுமானால், உன் நாவு கட்டப்பட்டிருக்கிறதான நாவு கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அதிக நிச்சயமாய் காணப்படுவது. அடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாய் கட்டப்பட்டு தீட்டுள்ளதாய் காணப்படுமானால், இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று. எதில் பிரவேசிப்பார்கள்? எதில் பிரவேசிப்பார்கள்? நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று இங்கே நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நித்திய ராஜ்யத்தை குறித்ததான வெளிப்பாடை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நித்திய ராஜ்யத்துக்குரியதான போகிறதான வழியை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால், நித்திய ராஜ்யத்துக்குரியதான வழியை குறித்ததான நீ பிரசங்கிக்க வேண்டுமானால், உன்னை நீ தனிமைப்படுத்துவது, இயேசுவோடு கூட தனிமைப்படுத்துவது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. எதற்கு? வெளிப்பாடை குறித்து பிரசங்கியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிறதான உன் வாய் கட்டவிழ்க்கப்படுவதற்கு, ஜீவ பாதையில் செல்ல விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு, இயேசுவோடு கூட தனிமைப்படுத்தப்பட வேண்டியது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. ஒருவேளை இதனால் வரைக்கும் உடைய வாய்கள் கட்டப்பட்ட நிலையிலே காணப்படுமானால், உடைய வாய்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுமானால், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, உலகத்தின் பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு சூழ்நிலையை குறித்து உன் வாய்கள் கட்டப்பட்டிருக்குமானால், எப்படி அந்த மனுஷன் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்த பொழுது, இயேசுவினிடத்திலே தன்னை அர்ப்பணித்த பொழுது, இயேசுவானவர் அவனை தனிமைப்படுத்தினாரோ, ஒரு விடுதலையை கொடுத்தாரோ, அதே போல நீயும் அவரிடத்திலே கேட்கும் பொழுது உன்னை தனிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் காத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். உன்னை தனிமைப்படுத்துவதற்கு, தேவ திட்டங்களை உனக்கு அறிவிப்பதற்கு, உன் வாய்களின் நிமித்தமாய் பிரபஞ்சத்திற்கு எடுத்துரைப்பதற்கு அவர் உன்னை தனிமைப்படுத்த காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஐயோ, என் மகன் என் மகள் எப்பொழுது என் சமூகத்துக்கு முன்பதாய் தனிமைப்படுத்த போகிறாள் என்பதை குறித்து அனுதினமும் அவர் எதிர்நோக்கி காத்திருக்க கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னுடைய வாய்கள் கட்டவிழ்க்கப்படுவதற்கு, உன் வாய்களின் வழியாய் செவ்வையாய் பேசுவதற்கு நீ அர்ப்பணிப்பாயா? நீ அர்ப்பணிக்கும் மாத்திரத்திலே உன் வாய்கள் கட்டவிழ்க்கப்பட்டு நித்தியத்தை குறித்துதான வெளிப்பாடை நீ பெற்றுக் கொள்வார். ஜெபிப்போம். எங்கள் மீது அன்பு கொண்டதான எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா, இது நாள் வரைக்கும் நித்தியத்தை குறித்து பிரசங்கியாதபடிக்கு, பரிசுத்தத்தை குறித்து பேசாதபடிக்கு
நித்திய வழிகளுக்கு போகிறதான வழிகளை குறித்து நாங்கள் பிரசங்கியாதபடிக்கு எங்களுடைய வாய்கள் அத்தனையும் கட்டப்பட்ட சூழ்நிலையிலேயே காணப்பட்டு கொண்டிருந்தது. சுவாமி, எங்களை நீர் தனிமைப்படுத்துவீராக, எங்களை நீர் தனிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தை குறித்ததான வெளிப்பாடை நாங்கள் அறிந்து கொண்டு கட்டவிழ்க்கப்பட்டதான எங்களுடைய வாய்கள் நிமித்தமாய் நாங்கள் பிரசங்கிப்பதற்கு, அப்பா, நாங்கள் உபதேசித்து ஒரு கூட்ட ஜனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு, ஜீவ புஸ்தகத்தில் அவர்களுடைய பெயர்களும் எழுதப்படுவதற்கு எங்களுடைய வாய்கள் கட்டவிழ்க்கப்பட நீர் எங்களை தனிமைப்படுத்துவீராக, நீர் எங்களை தனிமைப்படுத்துவீராக. சுவாமி, தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்களுடைய வாய்கள் பிரசங்கிப்பதற்கு ஏதுவாய் கட்டவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.